பழக்கம் போல நம்ம எடிட்டர் ரெக்கமெண்ட் பண்ண படம் தான் இது. மனுஷன் எங்க இருந்து இவருக்கு இந்த படம் எல்லாம் சிக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த படத்துக்குள்ள நம்மளே கூட்டு போயிருவாங்க. படத்துல இருக்கிறவங்களோட நம்மளுக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி என்னடா பெரிய கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 8 பேர் இந்த லேப் இருக்குல்ல, அங்க எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி போவாங்க. டெஸ்ட் எடுக்கிறது காலையில 7 மணி, ஆனா ரிசல்ட் வருது சாயங்காலம் 5ல இருந்து 7:30 மணி வரைக்கும். இவங்க காலையில டெஸ்ட் கொடுத்துட்டு போயிருவாங்க, ஆனா ரிசல்ட் வருது ஈவினிங் வரைக்கும் ஆயிரும். அந்த கேப்ல தான் யார் யாருக்கு என்னென்ன நினைச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல நம்மளுக்கே தோணும், ஒருவேளை இவனுக்கு இருக்குமோ, ஒருவேளை இவருக்கு இருக்குமோ, ஒருவேளை அவருக்கு இருக்குமோ அப்படின்னு குழப்பி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களை நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க யாராச்சும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். வீடியோ ரொம்ப லென்த்தா போது நான் நினைக்கிறேன். இந்த வீடியோனாச்சும் முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமா சொல்லிடுறேன். 1-2 சீன்லாம் விட்டுருவேன். அதை எல்லாத்தையும் கொஞ்சம் மன்னிச்சுட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா புண்ணியமா போ. ஹீரோயினை காட்டி ஹீரோயினை காட்டி படத்தோட கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட கதையை நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா போன் பண்ணி, ஏமா காசு கொடுமா, வாடகை கொடுக்கணும், இல்லாட்டி ஓனர் வெளியே அனுப்பிச்சு விட்டுருவான், அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் டென்ஷனா வேலைக்கு கிளம்புறாங்க. ஏமா இருமா, நானே வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், என்ன ஏமா நீ டென்ஷன் பண்ற, புழுக்கமா போன வைமா நீ அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ண இப்ப லேப காட்டுறாங்க. அனுமார் வால் மாதிரி ஒரு ஊரே நிக்குது. ஏன்னா டோக்கன் போறவங்க இன்னும் வரல. இவங்க வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெதுவா கதவை திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். நேரா உள்ள போய் அட்டெண்டன்ஸ் போட நம்ம நாசர் சாரு பாத்துறாரு. இவர் தான் இந்த லேபோட ஓனர்னு வச்சுங்க. ஏமா எப்ப பார்த்தா நீ லேட்டா தான் வருவியா, ஒழுக்கமா நீ வேலைக்கு வர மாட்டியா, சம்பளம் தானே வாங்குற, உனக்கு அறிவில்லைன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. வந்ததே லேட். இவங்க சேர்ல போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் டென்ஷனா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கதையில 8 பேர் சொன்னேன்ல, அதுல ஒருத்தர் தான் இந்த மீசக்காரர். அவர் வரப்ப நம்ம ஹீரோயின் போன் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட? அம்மா கிட்ட. வீட்டு வாடகை கொடுக்கலனா ஓனர் சர்டிபிகேட் தூக்கி வெளியே எரிஞ்சிருவானா, அதனால கொஞ்சம் சீக்கிரம் கொடுன்னு சொல்ல இவங்க பேசிட்டு போன கட் பண்ணிடுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு லோக்குன்னு இரும, யோ என்னையா ஃபில் பண்ணிருக்க, இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணல பாரு, ஒழுக்கமா எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் ஃபில் பண்ணி எடுத்துட்டு சொல்லி கத்தி விட்டுறாங்க. இவரால டென்ஷனா கத்த முடியல. ஏன்னா இவர் 8 ஸ்டேஜ் இருக்க வந்திருக்காரு. பின்னாடி இருக்கிறவங்க யாருக்காச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா அதனால கமுக்கமா போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு பக்கத்துல நம்ம பிரகாஷ் ராஜ் சாரை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போனா நம்ம MS பாஸ்கர் சார் இருக்காரு. அவரும் அந்த டெஸ்ட் எடுக்க வந்திருக்காரு. இவங்களை சேர்த்து மொத்தம் 4 பேர் ஆச்சுல, பேலன்ஸ் 4 பேரை நம்ம கலையில பாத்துறோம். ஆனா ஹீரோ மட்டும் ரொம்ப கூலா இருக்காரு. 8 பேத்துல ஹீரோ தவிர பாக்கி எல்லாரும் டென்ஷனாவே இருக்காங்க. அதுல ஒரு ஆள் ஃபார்ம் கீழே விழுந்துரும். அதை ஹீரோ எடுத்து கொடுக்க பாப்பாரு. எங்க அதை படிச்சிருவானு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த ஆளு முறைச்சிட்டு வாங்கிட்டு போறான். ஒருத்தலாம் டெஸ்ட் கொடுத்து டோக்கனை வாங்கி பிளட்டை கொடுத்துட்டு உட்கார ஹீரோவும் பிரகாஷ் ராஜ் சாரும் வெளியே போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கிடையாது, தற்செயலா போயிருக்காங்க. இந்த ஆள் அங்க பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லி ஹீரோ போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம பிரகாஷ் ராஜ் சார் எரிஞ்சு விழுகிறாரு. அவன் பேசிக்கிட்டே இருக்க இவர் வேகமா சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நேரா லேப்ல வந்து உட்காடுறாங்க. அந்த 8 பேரும் தனித்தனியா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து பிரகாஷ் ராஜ் சார் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு. சார், இந்த HIV இருக்குல்ல, இது யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அதை சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க, ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், இதை விட கொடிய நோயெல்லாம் பாதிக்கப்பட்டவனுங்க சாதாரணமா சுத்துறானு, நாம ஏன் இப்படி பயப்படணும் சொல்லுங்கன்னு சொல்ல அவர் கண்டுக்காம உட்காந்துருக்காரு. சரி, என் வாழ்க்கையில என்னாச்சு தெரியுமான்னு கேட்க இவர் மூஞ்சி கொடுக்காதனால ஒரு கட்டத்துல எந்திரிச்சு போக பாக்குறாரு. அப்ப பிரகாஷ்ராஜ் சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க கதை சொல்றாரு. என்னன்னா, நம்ம ஹீரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய லவ் பண்ணிருக்காரு. அவ ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸா இருந்தாலும், ஆனா லவ் ஃபெயிலியர் ஆகி இன்னொருத்தனா கல்யாணம் முடிச்சிட்டாலும். அதுக்கப்புறம் இவருக்கும் கல்யாணம் ஆச்சான். ஆனா ஒரு சில நாள்ல அந்த பொண்ணு செத்து போயிருச்சான். ஏடா இவ்வளவு சின்ன வயசுல செத்து போயிட்டாலும் சொல்லி விசாரிச்சு பார்த்தா அவளுக்கு எய்ட்ஸ் இருந்திருக்கு. நம்ம ஹீரோவும் அவளும் ஒண்ணு முன்னா இருந்திருக்காங்க. அதனால எங்க தனக்கும் இந்த நிலைமை இருக்குமோ அப்படின்னு நினைச்சு தான் டெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. பத்தாவதுக்கு ஹீரோட ஒய்ஃப் மாசமா வேற இருக்காங்க. நமக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இதுக்கு வந்திருக்காரு. அதை கேட்டதும் நம்மாலு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவரு ஆபீஸ் விஷயமா ஏதோ வடநாட்டுக்கு போயிருந்திருக்காரு. எங்க நார்த் இந்தியா பக்கம். அங்க ஃபுல்லா சரக்க போட கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இவர்கிட்ட ஒரு பொண்ணை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவர் போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு கூட கசமுசா பண்ணிடுறாரு. இப்படி இருக்க இவங்க ஆபீஸ்ல ஒரு நாள் எல்லாத்துக்கும் மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் கேட்டாங்க. அப்ப செக் பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி தான் முன்கூட்டியே செக்அப் பண்ண வந்திருக்காரு. அந்த கதையை ஹீரோ கேட்டு முடிச்சதும், சார் ஒன்னும் இல்ல சார், இந்த ரிசல்ட் 40 நிமிஷத்துலயே வந்துடும். ஆனா இவனுங்க தான் எல்லா ரிப்போர்ட்டையும் ஒன்னா கொடுக்கணும் தான் இப்படி பண்றானுங்கன்னு சொல்றாரு. இவருக்கு எப்படி இது தெரியும்னா, இவர் ஏதோ மெடிக்கல் ஷாப்ல வேலை பாக்குறாரு. அதனால இவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் இவருக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு பரவாம தடுக்கிற கூட ஏதோ ஒரு மருந்து இருக்கும். அந்த மருந்தை கர்ப்பமா இருக்காங்களா அவங்களோட வைஃப் அவங்க சாப்பிட்டா குழந்தைக்கு பரவாதான். ஆனா சிசேரியன் பண்ணி வெளியெடுக்கணுமா, தாய்ப்பால் கொடுக்க கூடாது. நல்லா கான்பிடண்டா பேசுறாரு. சரி,
என்னத்தையாச்சும் பண்ணி முன்னாடியே ரிசல்ட்டை வாங்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போயிட்டு கேட்கறாரு. ஆனா ஹீரோயின் அவரை பார்த்து எரிஞ்சு விழுகுறாங்க. எங்க ஒண்ணு இல்லைங்க, இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொஞ்சம் முன்னாடியே சொன்னீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க ஒன்னும் சும்மா பண்ண வேணாம், நான் காசு தரேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் எவ்வளவு தருவேன்னு கேட்க என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குன்னு சொன்னதும் கடுப்பாയി கிளம்பி போயிடுறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் கடன் பிரச்சனை இருக்குல்ல, அதனாலதான் இவங்களுக்கு காசு வாங்குறதுக்கு ஒத்துக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இல்லாம பிரகாஷ்ராஜ் காதுல போய் இந்த விஷயத்த போட்டுறாரு. அவர் இந்த விஷயத்த கேட்டேன்னு சாக்காயிராரு. ஏப்பா என்கிட்ட ஒரு 1500 ரூபா இருக்குப்பா, இது ரெண்டையும் போட்டு அந்த பிள்ளைகிட்ட கூட குடுக்கறாளான்னு கேளுன்னு சொல்ல அதை வாங்கிட்டு போய் சொல்றாரு. அப்பயும் நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிற மாட்டாங்க. இந்த விஷயம் அரசல் புரசலா அங்க இருக்கிற பாக்கி 6 பேருக்கும் தெரிஞ்சிருது. எல்லாரும் ஆளு கொஞ்சம் பணம் போட்டுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட போய் ஹீரோ கேட்க, ஓ என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் இந்த டெஸ்ட்லாம் வரல அப்படின்னு சொல்லி சிடுசிடுன்னு பேசிடுறாங்க. ஆனா கடைசியா ஒரு 7500 ரூபா சம்திங் பணம் சேர்ந்துருது. யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்ற லிஸ்டா ஹீரோ எழுதி வச்சுக்கிறாரு. அதை வாங்கிட்டு போக பார்க்க எரிஞ்சு உணிச்சுல அந்த பொண்ணு அது திரும்பி வந்து இவர் முன்னாடி அப்பாவி மாதிரி நிக்க ஹீரோ கண்டுக்காமே போயிடுறாரு. நம்ம பிரகாஷ்ராஜ் சார் தான் என்னமா என்னாச்சுன்னு கேட்க அவங்க ஒரு கதையை சொல்ல அவங்களுக்கு இறக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கும் சேர்த்து இவரே காசு போட்டு கொடுத்து விட்டுறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட போக, ஏமா ஒரு 7500 ரூபா இருக்கு, இதை வச்சுக்கோ. அவர் போயிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து சேர்ல உட்கார ஹீரோ அங்க வராரு. இந்த லிஸ்ட்ல ஒரு 8 பேர் இருக்கு, அவங்களுக்கு மட்டும் நீ சொல்லிருன்னு சொல்ல அதை வாங்கிட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோக்கு மன நிம்மதியா இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மன நிம்மதியா இருக்கு. சேர்ல வந்து உட்கார அந்த பொண்ணு அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. என்னன்னா இவங்க ஏதோ ட்ரெயின்ல போயிருக்காங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஆளே இல்ல, பாத்ரூம் போவோம்னு சொல்லிட்டு போக அங்க ஒருத்தன் இவங்களை வலுக்கட்டாயமா ரேப் பண்ணிட்டான். அதனாலதான் இந்த டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்களா. இப்பதான் ஒருத்தர் கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த எரிஞ்சு விழுந்தால ஒருத்தன் அவனோட ஃபார்ம் கூட கீழே விழுந்திருக்குள்ள அந்த கதை என்னன்னா, இவர் ஏதோ கோர்ட்டுக்கு போயிருக்காப்புல. அப்ப ஏதோ ஒரு குற்றவாளி தப்பிக்க பார்த்திருக்கான். போலீஸ் அவனை சுட பார்க்க அந்த குண்டு தவறி போய் இவர் மேல பட்டுருது. இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க இவர் புதுசா ரத்தம் ஏத்திருக்காங்க. ஆனா அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதனால இவர் பயந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சரியா செக் பண்ணிருக்க மாட்டாங்க. எந்த ரத்தத்தை கொடுத்தா நம்மளுக்கு தெரியாது, ஒருவேளை இருக்குமோ நினைச்சு நான் செக் பண்ண வந்தேன்னு சொல்லிடுறாரு. நம்ம MS பாஸ்கர் சார் இருக்காருல்ல, அவர் கதை என்னன்னா, இவர் ஃபுல்லா சரக்க போட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற இவருக்கு கண்ணாடி கிழிச்சு பயங்கரமா ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இவர் இடிச்சார்ல ஒரு ஆளு, அந்த ஆளுக்கும் உடம்பு பூரா ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அதை எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இவர் கையால அமுக்கி விட்டாராம். அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியும் சேர்த்து விட்டார். ஆனா 2 வாரம் கழிச்சு அந்த ஆள் இறந்து போயிட்டான். ஏன்னா அவனுக்கு எய்ட்ஸ் இருந்திருக்கு. இதனால பயந்துட்டு தான் இவர் டெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. இப்ப இன்னொருத்தனை காட்ட, இவன் கதை என்னன்னா, இவன் சரியான ட்ரக்ஸ் அடிக்ட். இவங்க ரூம்ல ஒரு 5-6 பேர் இருந்திருக்காங்க. எல்லாரும் ஒரே ஊசியை மாறி மாறி போட்டுக்கிட்டாங்களா. அதுல எவனுக்கு எந்த வியாதி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் நான் டெஸ்ட் பண்ண வந்தேன்னு சொல்றான். நம்ம மீசக்காரன் அவர் ஒரு போலீஸ்காரர். ஆனா இவரோட கதையை இவர் சொல்லல. பின்னால MS பாஸ்கர் சார் சொல்லுவாரு. அப்ப பாத்துக்கலாம். ஆக மொத்தம் எல்லாரோட கதையும் கிடைச்சிருச்சுல. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த 8 பேரோட லிஸ்ட் எடுத்துட்டு அவரை விட பெரிய அதிகாரிகிட்ட போய் அதை கொடுக்குறாங்க. கூடயே அந்த லிஸ்ட்டும் கொடுத்துறாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பணமும் கொடுத்துறாங்க. எனக்கு எப்படியாச்சும் இந்த உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கறாங்க. ஆனா ஹீரோயின் ஆல்ரெடி இவங்கள்ட்டையும் கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க. இவங்க நல்லா கடன்ல இருக்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளும் ஹெல்ப் பண்றான். உள்ள போயிட்டு ஒரு ஆளையா பிடிச்சு கடைசியா ஒரு இடத்துல வந்து நிக்க நம்ம நாசர் சார் வந்துடுறாரு. யோ நீ வேற டிபார்ட்மெண்ட்ல, இங்க உனக்கு என்ன வேலை, என்ன ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கியா, ஒழுக்கமா வேலையை பாரு, இல்ல வேலையை விட்டு தூக்கிறேன்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாரு. ஹீரோயின் அதை கேட்டு சாக்காயிடுறாங்க. வெளியே வந்துடுறாங்க. நேரா அவங்க சீட்டுக்கு வர ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. இந்தப்பா உன்னால இப்ப நான் பெரிய பஞ்சாயத்துல மாட்ட தெரிஞ்சேன். யாரெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா உங்க 8 பேர்ல 7 பேருக்கு நெகட்டிவ் வந்திருக்கு, ஒரே ஒரு ஆளுக்கு தான் பாசிட்டிவ் வந்து, இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணதான்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இவங்க பொய் சொன்னாங்களா உண்மையை சொன்னாங்களா நம்மளுக்கு இன்னும் தெரியல. இருந்தாலும் இந்த விஷயத்த ஹீரோ போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு. அவங்க எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்பா இதுக்கா நம்ம காசு கொடுத்தோம், அவள்கிட்ட போய் அதை திருப்பி கேளுப்பான்னு சொல்ல ஹீரோயின் அங்க இல்ல. இவங்களுக்கு பயந்துகிட்டு வேற ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. என்னதான் 7 பேருக்கு இல்லைன்னாலும் அந்த 7 பேருக்குள்ளயும் இன்னும் பயம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் டென்ஷன்ல வெயிட் பண்றாங்க. அப்ப நம்ம MS பாஸ்கர் சார் இருக்காருல, அந்த மீசக்கார கதையை சொல்றாரு. இவர் போலீஸ் தானே, இவர் இந்த விபச்சார விடுதிக்கெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அப்படி பண்ணும்போது ஏதோ ஒரு சில கசமுசாலாம் பண்ணிருக்காராம். அதனால இவருக்கு தான் கண்டிப்பா இருந்திருக்கும், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க சொல்லி ஆறுதல் சொல்றாரு. எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. ஒரு வேளையா டைம் ஆயிருச்சு. ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீசக்கார கூப்பிடுறாங்க. யாரு போலீஸ். அவர் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இவருக்கு நெகட்டிவ்னு வந்திருக்கு போல. அத நம்ம MS பாஸ்கர் சார் கேட்க, இவெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியம், இவனுக்கு போய் நெகட்டிவ்னு வந்திருக்கேன்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்ததா இந்த ஹெட்செட் போட்டிருந்தான்ல அவனை கூப்பிடுறாங்க. அவனை ரிசல்ட் வாங்கி பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். ஹாஸ்பிட்டலும் கூட பார்க்காம அப்படி என்ஜாய் பண்றான். இவனுக்கும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததான் நம்ம MS பாஸ்கர் சார் பதட்டத்திலே போறாரு. கையெல்லாம் நடுங்கு. ரிசல்ட்டை வாங்கி பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. போன் பண்ணி வீட்டுல விருந்தே ரெடி பண்ண சொல்றாரு. இது வரைக்கும் 3 பேருக்கு இல்லைன்னு தெரியும், பேலன்ஸ் 4 பேர் தான். அடுத்ததான் நம்ம டென்ஷன் பார்ட்டி. அவர் ரிசல்ட்டை வாங்கிட்டு ஓரம்பு போய் நின்னு பார்த்துட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. அந்த ஆளுக்கு நெகட்டிவ்னு வந்துருக்கு. அடுத்ததான் அந்த பொண்ணு, அதுக்கும் நெகட்டிவ்னு வந்துருச்சு. பேலன்ஸ் இப்ப 2 பேர். ஒன்னு ஹீரோ, இன்னொன்னு பிரகாஷ்ராஜ். 2 பேரும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை கூப்பிடுறோம். ஹீரோ ரிசல்ட் வாங்கி பார்த்துட்டு சோகமாயிடுறாரு. அத பிரகாஷ்ராஜ் பார்க்க, என்னப்பா உனக்காப்பா இப்படி ஆச்சு அப்படி சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்ல இவர் இல்லைன்னு தலையாட்டுறாரு. பார்த்தா இவருக்கு நெகட்டிவ் தான் வந்துரு. இவரு நம்ம பிரகாஷ்ராஜ் சாரை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்காரு. ஏன்னா இவர்கிட்ட தான் ஹீரோ ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு. அதை கேட்டதும் நம்மால ஓரமா போய் கவலையா
சேர்ல உட்காந்துறாரு. இவர் ஏதோ ஆறுதல் சொல்ல பார்க்க இவர் வேணாம் அப்படின்னு சொல்லி கையை கட்டிடுறாரு. இவரும் சோகமா அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. அடுத்து ஒரு நம்பரா கூப்பிடுறாங்க. ஆனா இவர் அசையாம அங்கேயே இருக்காரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு முடிச்சிட்டாங்க. டெஸ்ட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் காலி பண்ணி போயிட்டாங்க. கடைசியா நம்ம ஹீரோயினும் வெளியே வராங்க. அப்போ ஹீரோயின் லிஸ்ட் கொடுத்தாங்களா ஒரு ஆளு. அந்த ஆள் விசாரிக்கிறாரு. என்னம்மா நான் தான் உனக்கு எதுவுமே சொல்லலையே, நீ எப்படி சமாளிச்சன்னு கேட்க. அது ஒண்ணு இல்ல சார், கொடுத்த 7 பேர்ல 6 பேருக்கு நெகட்டிவ், ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அதை கேட்டுட்டு அவங்க அமைதியா போயிட்டாங்க. ஆனா கொடுமையை பாத்தீங்களா, யாருக்குமே HIV இல்லைன்னு சொல்லி குண்டு தூக்கி போட்டுறாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு அங்க இருந்து அவங்க வெளியே போக இந்த கூட்டுற ஆயா இருக்கா பாருங்க, அவங்க வராங்க. நம்ம பிரகாஷ் சார் கிட்ட போயிட்டு, எப்பா நீ இன்னும் கிளம்பலையாப்பா, லேப மூட போறோம்ப்பா, எந்திரிப்பான்னு சொல்லிட்டு தொட. அவரு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. மயக்கம் போடலைங்க, செத்தே போயிட்டார். இவருக்கு ஆல்ரெடி பிபி கொலஸ்ட்ரால் சுகர்னு நிறைய இருக்கும். தனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷன் ஆகி செத்து போயிட்டார். பொய்யால இதை கேட்டதும் எனக்கு செம்மையா கடுப்பாயிருச்சு. ஒரே ஒரு சின்ன பொய், அது சொன்னதுனால ஒரு உயிரே போயிருந்திருக்கு. படத்தை இப்படி முடிச்சிட்டாங்களேன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம எடிட்டர் பண்ண வேலை தான். மனுஷன் இந்த மாதிரி டென்ஷனான படத்தையே சொல்லி பார்க்க வச்சிருக்காரு. சரி அடுத்த தடவை ஏதாச்சும் ரிலாக்ஸ் ஆன படத்தை சொல்றாரான்னு பார்க்கலாம்.